So இந்த question number 5 வந்து நீங்க என்ன எக்ஸாம்பிள்ஸ்னாலும் கொடுக்கலாம். இப்போ p of x க்கு ஒரு பாலினாமியல், g of x க்கு ஒரு பாலினாமியல், q of x க்கு ஒரு பாலினாமியல், r of x க்கு ஒரு பாலினாமியல் கொடுக்கணும். So டிவிஷன் நம்பர் 1ல நம்ம கொஸ்டின்ல கொடுக்கிற கண்டிஷன் டிகிரி ஆஃப் p of x equal to டிகிரி ஆஃப் q of x இருக்கணும். So டிகிரி ஆஃப் q of x இருக்கணும். இதான் கண்டிஷன். இந்த இப்படி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க சொல்றதுக்கு வந்து இதுதான் ப்ரொசீஜர், இப்படிதான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்க எந்த எக்ஸாம்லாம் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துறேன், ஃபிக்ஸடா ஒரு 3 டிவிஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். ஸோ நீங்க ஃப்ரீ டைம்ல நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். நீங்க வந்து ஃப்ரீயா டைம் கிடைக்கும் போது அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட்னா லாங் டிவிஷன் போட்டு பாருங்க. சரி, டிவிஷன் நம்பர் 1க்கு நான் கொடுக்குற எக்ஸாம்பிள் p of x is equal to 2x square minus 2x plus 14 g of x, அதாவது டிவைசர் சொல்றோம் இல்லையா, அதுக்கு நான் 2 எடுக்கிறேன். இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணிட்டு நீங்க லாங் டிவிஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு q of x வந்து x square minus x plus 7 வரும். ரிமைண்டர் சொல்றோம்ல, r of x வந்து 0 வரும். ஸோ கொஸ்டின்ல கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்தா டிகிரி ஆஃப் p of x உம் டிகிரி ஆஃப் q of x உம் சேமா இருக்கணும். p of x ல டிகிரி 2, q of x ல டிகிரி 2. ஸோ இந்த p of x g of x யூஸ் பண்ணிட்டு நீங்க லாங் டிவிஷன் போடுங்க. இது q of x ல வரும், கோஷன்ட்ல வரும், இது ரிமைண்டர்ல வரும். இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுக்கணும் கிடையாது, நீங்க என்ன எக்ஸாம்பிள்லாம் கொடுக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு ப்ரொசீஜர் அப்படிலாம் கிடையாது. ஸோ அது நம்ம சாய்ஸ் தான். டிவிஷன் நம்பர் 2, டிகிரி ஆஃப் q of x is equal to டிகிரி ஆஃப் r of x. இதான் given condition. ஸோ இப்போ இந்த இதுக்கு நான் few examples கொடுக்குறேன். p of x is equal to x cube plus x square plus x plus 1 அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அண்ட் g of x, ஸோ நீங்க எப்பவுமே p of x g of x நம்ம எடுத்துக்க முடியும். ட்ரையல் அண்ட் எரர்ல p of x g of x நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணிருக்கிற p of x g of x யூஸ் பண்ணிட்டு லாங் டிவிஷன் போட்டா அதுல கிடைக்கக்கூடிய கோஷன்டையும் ரிமைண்டரையும் தான் எழுதணும். g of x வந்து x square minus 1 எடுக்கிறேன். இந்த இதை டிவைடண்ட் ஆகும் செகண்ட் ஒன்று டிவைசராகவும் யூஸ் பண்ணிட்டு நீங்க லாங் டிவிஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு q of x வந்து x plus 1 வரும். r of x ரிமைண்டர் பிளேஸ்ல 2x plus 2 வரும். ஸோ ட்ரையல் அண்ட் எரர்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாமே தவிர ரிமைனிங் 2 நீங்க ஃபர்ஸ்ட் 2வை யூஸ் பண்ணிட்டு லாங் டிவிஷன் போடுறதுல கிடைக்கிற q of x r of x தான். இதுல நம்ம கண்டிஷன் ட்ரூ ஆகுதான்னு பார்த்தா q of x க்கு டிகிரி 1, r of x க்கும் டிகிரி 1. அப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து கரெக்டான எக்ஸாம்பிள். அடுத்தது டிவிஷன் நம்பர் 3. டிவிஷன் நம்பர் 3, டிகிரி ஆஃப் r of x 0வா இருக்கும். So p of x equal to some example 3x square minus 5 and g of x is equal to நம்ம x square நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டை யூஸ் பண்ணி நீங்க லாங் டிவிஷன் போட்டீங்கன்னா q of xங்கிறது 3 கிடைக்கும், r of xங்கிறது -5 கிடைக்கும். ஆக்சுவலா இது வந்து கான்ஸ்டன்ட் பாலினாமியல். கான்ஸ்டன்ட் பாலினாமியலுக்கு டிகிரி 0 வரும். அப்போ நம்மளுடைய கண்டிஷன் டிகிரி ஆஃப் r of x 0 தான் வரும்னு சொல்றாங்க. ஆனால் இது லாங் டிவிஷன் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 3x square minus 5 3x square minus 5 g of x வந்து x square. ஸோ இந்த இடத்துல நம்ம பிளஸ் 0x ஆட் பண்ணிக்கலாம். பிளஸ் 0x minus 5. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் டிவைட் பண்ணா 3 கிடைச்சிருக்கும். ஸோ 3 into x square, 3x square. சைன் மாத்தினா this term get cancelled. ஸோ நெக்ஸ்ட் டைம் இருக்குன்னா 0x 0x ஆக்சுவலா 0x minus 5
அப்படி வந்திருக்கும். This is simply noted -5. 0x valueless. -5. உங்களுடைய q of x 3, r of x -5. So r of x a constant polynomial, degree is 0. A third condition would satisfy ஆகுது. So examples வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிளாலும் கொடுக்கலாம், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். So exercise 2.4. The optional. First question. Verify that the numbers given alongside of a cubic polynomials below or their zeros. Also verify the relationship between the zeros and the coefficients in each case. இல்ல ரெண்டு டிவிஷன் இருக்கு. So ஒவ்வொரு டிவிஷனா பார்க்கலாம். Question number 1. Division 1. இந்த polynomial p of x எழுதிக்கோங்க. 2x cube plus x square minus 5x plus 2. இதுதான் polynomial. இதுக்கு சைடுல கொடுத்துருக்கிற zeros பாத்தீங்கன்னா 1/2, 1, -2. So optional sums வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்றது உண்டு. ஆனா இந்த 2.4 எக்ஸசைஸ்ல சம்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா சம்ஸ்மே வந்து நிறைய நேரங்கள கேட்டுருவாங்க. ஸோ ஆப்ஷன்ஸையும் சேர்த்து பார்க்கறது பெஸ்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சம்ல நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, the given numbers are zeros are of the given cubic polynomial. அதாவது பக்கத்துல கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் தான் இந்த பாலினாமியலுக்கு ஜீரோஸ்ன்றத ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஜீரோஸ் ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்ச ப்ரொசீஜர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் p of 1/2. ஸோ எக்ஸ் பிளேஸ்ல 1/2 ரீப்ளேஸ் பண்ணிட்டா 2 into 1/2 the whole cube plus 1/2 the whole square minus 5 into 1/2 plus 2. இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 2 into 1/2 the whole cube 1/8 plus 1/2 the whole square 1/4 minus 5/2 plus 2. இது சிம்பிளிஃபை பண்ணா 1/4 வரும். எல்சிஎம் எடுத்துடலாமா? 4, 2, 1. எல்சிஎம் வந்து 4. ஸோ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 1 plus 1. இந்த நம்பர் 2வால மல்டிப்ளை ஆகணும். இப்போ -10 ஆயிடும். This number is multiplied with 4. Numerator 2 4s 8 ஆயிடுது. So positive numbers add பண்ணுங்க. 8 plus 1 plus 1 is 10 minus 10 by 4. This is 0 by 4. It is equal to 0. So p of 1/2 simplify பண்ணா நமக்கு 0 கிடைக்கும். So conclusion கடைசியா கொடுக்கலாம். 1/2 is 0 of a polynomial. So ஒவ்வொரு நம்பர்ஸா satisfy பண்ணிடலாம். So 3 calculation முடிச்சதுக்கு அப்புறமா மொத்தமாவே கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். அடுத்து செக் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து 1. p of 1 p of 1 2 into 1 cube plus 1 square minus 5 into 1 plus 2. 1 cube is 1, 2 into 1 2 ஆயிடும். So plus 1 minus 5 plus 2. So positive numbers add பண்ணுங்க.
2 plus 1, 3, 3 plus 2, 5. 5 minus 5, it is equal to 0. So P of 1 நமக்கு 0 கிடைக்கு. அடுத்தது P of minus 2 check பண்ண போறோம். So P of minus 2, this is equal to 2 into minus 2 the whole cube plus minus 2 the whole square minus 5 into minus 2 plus 2. 2 minus 2 the whole cube minus 8 minus 2 the whole square plus 4. Here minus minus multiply on a plus samarum. 2 5s are 10 plus 2. Here multiply these two terms minus 16 plus adding all these three terms is also plus 16. So minus 16 plus 16 get cancelled. The result is 0. So P of minus 2 is also 0. Here P of 1 by 2 is 0. P of 1 equal to 0. P of minus 2 is also equal to 0. From these three, we conclude that all the given numbers are zeros of a polynomial. Therefore, 1 by 2, 1 minus 2 are zeros of the given polynomial. P of x. P of x mention பண்ணிருக்கோம். Given polynomial P of x எடுத்துக்கலாம். So sum வந்து இதுல complete ஆகல. Also verify the relationship between the zeros and the coefficients in each case. So நம்ம quadratic polynomial the relationship verify பண்றது பார்த்திருந்தோம். இது cubic polynomial. So இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். So நம்முடைய zeros வந்து 3 zeros. The first zero is taken as alpha. The second one taken as a beta is 1. The third zero is gamma. It's minus 2. Alpha, beta, gamma. So write the coefficients also. So in the textbook பக்கத்துல வச்சிருப்பீங்க. The coefficients, x cube coefficient is a. So a is equal to 2. B is equal to 1. C is equal to minus 5. From A is equal to 2, B is equal to 1, C is equal to minus 5, D is equal to 2. X cube coefficient A, X square coefficient B, X coefficient C, constant term as a D. So, இப்போ, so verification. So, by coefficients, by zeros. So, நம்ம coefficients மூலமாகவும் zeros மூலமா verification போட்டோம். So, verification. 3 zeros இருக்கு. 3 steps செய்வோம். First one, sum of the zeros, alpha plus beta plus gamma. The formula is minus b by a. Quadratic polynomial இருந்தால் alpha plus beta minus b by a. The cubic polynomial alpha plus beta plus gamma is equal to minus b by a. Minus b is 1, a is 2, minus 1 by 2. So, இதே step zeros மூலமா verify பண்ணிடலாம். Alpha plus beta plus gamma. Alpha is 1 by 2, beta is 1, gamma is minus 2. Here by 1 by 1. LCM is 2. The first term numerator as it is. Second one 2 வால multiply பண்ணிப்போம். இங்க 2 வால multiply பண்ணா அந்த numerator is minus 4. 1 plus 2 3. So plus 3 வரும். இந்த minus 4. So simplify பண்ணா minus 1 by 2. So உங்களுக்கு ரெண்டுமே verify ஆகுது. And second step, sum of product of zeros taken 2 at a time. Alpha, beta, beta, gamma, gamma, alpha in between plus sign. So, இது எப்படி read பண்ணுவோம்? எப்படி நம்ம சொல்லுவோம்னா, sum of product of zeros
taken 2 at a time சொல்லலாம். Product of zeros pair அப்படி சொல்லலாம். The formula is C by A. Quadratic polynomial தனி, cubic polynomial தனி. So formula படிக்கும்போது நீங்க clear-ஆ படிச்சுக்கோங்க. C is -5. A வந்து 2. So -5/2 வந்திருக்கு. So இதே ஸ்டெப்ப zeros மூலமா வெரிஃபை பண்ணிக்கலாம். Alpha beta plus beta gamma plus gamma alpha. This equal to alpha is 1/2, beta is 1 plus beta 1, gamma is -2 plus gamma value -2, alpha is 1/2. So 1/2 into 1, 1/2. So 1 into -2, -2. Here this 2 to get cancelled -1. So இதுக்கு LCM எடுத்து simplify பண்ண போறோம். 2, 1, 1. LCM is 2. So first term 1 வந்திருக்கும். இந்த 1 2 வால multiply ஆனா numerator -2 into 2. So -4. Here 1 is multiplied with 2. Numerator is also multiplied with 2. So -2. So 1 minus 6/2. This is equal to -5/2. So you can check பண்ணி பாருங்க. Here -5/2, here also -5/2. So one more condition, product of all the three zeros. Alpha, beta, gamma. So formula is -d/a. D is 2. Already minus இருக்கு 2. A ஒரு 2. So simplify பண்ணா -1. The same condition zeros மூலமா verify பண்ணலாம். Alpha, beta, gamma. Alpha is 1/2. Beta is 1. Gamma is -2. So எல்லாமே productல இருக்கு. This 2 to get cancelled. The result is -1. Now also the condition is verified. இப்போ cubic polynomialனா நம்ம verify பண்ண வேண்டியது sum of zeros, sum of product of zeros pair at a time. So ரெண்டா product பண்ணி add பண்ணுவோம். And product of all the zeros. So எல்லாமே நமக்கு verify ஆனதுனால therefore the relationship is verified. So இது வந்து optional 2.4ல first sumல ஒரு division மட்டும் தான் நம்ம complete பண்ணிருக்கோம்.